குமரி மாவட்டம் குலசேகரன்புதூர் பகுதியில் நிலத்துக்கு அடியில் குழி பறித்து குட்காவை மறைத்து வைத்து விற்பனை செய்தது அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் நமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள். வேலாயுத பெருமாள், வணக்கம். விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது குமரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக உணவு பாதுகாப்பு துறையினர் குமரி மாவட்டத்தில் உள்ள குலசேகரம்புதூர், வெள்ளமடம், இறச்சகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது அப்பகுதியில் உள்ள 6 கடைகளில் பதுக்கி வச்சு அரசால் தடை செய்யப்பட்ட கணேஷ் புகையிலை, கூலிப்பு மற்றும் மெல்லும் புகையிலை பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தார்கள். மேலும் அப்பகுதியில் உள்ள பிற கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட சமயம் அதிகாரிகளுக்கே ஆச்சரியம் ஏற்படுத்தி அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையாக ஒரு கடையில் அருகில் உள்ள பூமியை குழி தோண்டி பறித்து அதற்குள்ளாக குட்கா பாக்கெட்டுகளை பதுக்கி வைத்து அதன் மேல் மண் போட்டு மூடிவிட்டு விற்பனை உள்ளே ஒரு சிறு கயிறு துளைமை போட்டு விற்பனைக்காக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதனைத் தொடர்ந்து அந்த குட்காக்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மேற்கொண்டு அப்பகுதியில் உள்ள கடைகளில் இதே போல் நூதன முறையில் குட்கா பதுக்கி வைத்து விற்பனை செய்கிறார்களா என்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக தலா 2 கடைகளுக்கு 25,000 ரூபாய் அபராதமும், ஒரு கடைக்கு 50,000 ரூபாய் அபராதம் என 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளார்கள். மாவட்டத்தில் காவல்துறை, உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டு வந்தாலும் குட்கா போன்ற புகையில பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் இவர்களை மீறி தொடர்ந்து விற்பனை செய்து வருவது பெரும் அதிர்ச்சியை பொதுமக்கள் மத்தியும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.